80ல இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியில இருந்து கீழ்நிலையில இருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே ஒரு சின்னி அளவு கூட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். அப்ப ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றணும் அது செஞ்சிருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு நான் 54% வந்தது. அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்க அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை. அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடைசியில கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்போது என்னுடைய எதிர்ப்பை தெரியும். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியை வேணாலும் திருத்தலாம். ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதி. அதற்குரிய காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விலக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விலக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்ததற்கு பின்னதான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த பொதுச்செயலாளர் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று சேர்வுக்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னை எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். சொல்லுங்க நீங்க. எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்க சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சி தலைவி அம்மாவுக்கு பங்கம் விளைவிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்து துறவரம் கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ, கட்சியினுடைய ஊருக்கோ, இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேனா? என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விளைவிக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.